வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்காகட்டும், இல்லன்னா வெளியூர்ல தங்கி வேலை பார்க்கக்கூடியவங்க, பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம். இது வந்து எல்லாருமே செய்யக்கூடியது தான். பட் வந்து இந்தந்த பொருட்கள சேர்த்து செஞ்சீங்கன்னாக்கா, இதனோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, கடல பருப்பு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இப்போ எடுத்திருக்கேன். அதோட வரமிளகாய் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். என்னோட மிளகாய் வந்து காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால நான் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். பட் என்னது நீங்க பயன்படுத்தக்கூடிய மிளகாய் காரம் அதிகமா இருந்தா, ஒரு 2 போல சேர்த்துங்க. அதோட கட்டி பெருங்காயம் அந்த அளவுக்கு சேர்த்துட்டு, அத நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்துட்டு, ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. அடுத்தாப்போல அதே கடாயில பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, நம்ம சாம்பாருக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய துவரம் பருப்பு தான். இதையும் வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பு வந்து ரொம்ப நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் இந்த பருப்பு பொடிக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு. அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துட்டு இது நல்லா சூடு ஏறினா, அதாவது இது ரொம்ப வறுபட தேவையில்லை, ஓரளவுக்கு சூடு ஏறினாக்கா போதும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு இதையும் வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதன் கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கங்க. இதெல்லாம் வறுக்கும்போது நம்ம மிதமான தணல்லே ஸ்டவ் வச்சுங்க. அப்போ தான் வந்து இது நல்லா செவந்து வரும். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கருகிடும். அது வந்து பருப்பு பொடி டேஸ்ட்டே மாறிடும். இதோட ஒரு 8 பல் வந்து பூண்டு பற்களை வந்து சேர்த்துட்டு, நல்லா இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு, இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, இதை ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் லைட்டாக கொஞ்சம் ஒரு நரப்பு இருக்கிற மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கன்னா, சாதத்தில் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு பொடி நல்லா வந்து நம்ம நுணுக்கி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நிறம்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவில் தான் இருக்கும். நம்ம மிளகாலாம் கம்மியாக போட்டிருக்கிறதுனால. ஆனால் இந்த அளவுக்கு மிளகாய் போட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ சாதத்தோட கொஞ்சமாக நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னாக்கா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.